நான் கடைக்குட்டி இவன் மூத்த குட்டி. என்ன ஒரு குட்டி அதில் உள்ள கேள்வி அவ கையில் இப்படி வந்து கொஞ்சம் வேலை போல உண்டக்காக வீடியோ மாத்திரம் எங்க இருந்தா கூட எனக்கு இங்க அக்காவோட வந்து இருக்குமா போய் சொல்றேன் யாரோட கூட வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். நீங்கள்? ஆமாமா பேர் இல்லையாக்கு. ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்க நினைக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா அன்றைக்கு வந்துட்டு வளமை போல வந்துட்டு எங்கண்ட விட்டு மொத்தத்துல நினைக்கிறோம். நான் வளமையா சொல்ல போனேன் என்னமாமா என்னதுக்காண்டி பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் வந்துட்டு முக்கியமான ஒரு ஆள் வந்துட்டு செல்லக்கலையை பாக்குறாங்க வந்து நினைக்கிறேன். 2 பேர் வந்து நினைக்கிறேன். அதுவும் வந்துட்டு இனிமேல் முக்கியமான கலவையில யாரவே முக்கியமான சொந்தக்காரர் தான். சொந்தக்காரர் அதாவது வந்துட்டு செல்லக்கலையப்பாண்ட சொந்த சகோதரம். அதாவது வந்து செல்லக்கலையப்பாண்ட அண்ணா வந்துட்டு வந்து நிற்கிறார். இவர் தான் வந்து கடைக்குட்டி. கடைக்குட்டி அப்ப வந்து கடைக்குட்டிக்கு மூத்த குட்டி. நான் கடைக்குட்டி இவன் மூத்த குட்டி. என்ன ஒரு குட்டி அதில் உள்ள கேட்கிறார். அவரோட சேர்ந்து வந்துட்டு ஒரு வீடியோ எடுப்பு பண்ற கதை வந்துட்டு இதை நாங்கள் சாதிச்சு கொண்டிருக்கிறோம். உண்மைக்குமே வந்துட்டு என்னன்னு சொல்றது, அவனை பார்த்து வண்டி படிச்சு அதே முன்னேற்க சொல்றோம். அப்ப வந்து என்ன சொல்றது, இப்ப வந்துட்டு செல்லக்கலை வருத்தமான தெரிஞ்ச ஒண்ணு உண்மைக்கு வந்துட்டு வீடு தேடி வந்தவர். ஆனா வந்துட்டு செல்லக்கலை பார்க்க ஒரு வருத்தமுமே இல்லைன்னு ஒரு வருத்தம் கிடையாது. ஆனா அவசர தேவையில்லாம வந்துட்டாரு. அவர் சும்மா சொல்லிட்டு இருந்தா வருத்தம் பண்ண சும்மா முழுக்க சும்மா பச்சை போய் இல்லாம சும்மா சொல்லி கூடாது. அப்ப அம்மா பாருங்க ஏலாத வெயில் வைக்க இல்லாம களைச்சு போய் தான் நிக்கிறேன். துணி கடிக்கணும் தானே, ஓகே. எம்மை வந்துட்டு அதைத்தான் வந்துட்டு ஒரு வீடியோ நாங்க எடுக்கணும் பண்றதுக்காக வந்துட்டு அதை கதைச்சு கொண்டிருக்கோம். இனிமே நாங்கள் பெம்பலா கதைச்சு கொள்ளாம நீங்க வந்த பற்றி சொல்ல போறீங்களா? வந்த பற்றி சொல்றோம்னா உண்மையா என்ன பிரச்சனைடா அதுக்கு அது அறியாது. அன்றைக்கு பார்க்க வந்தவர் கண்டிப்பா அன்றைக்கு யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில போய் இப்படியான ஒரு பிரச்சனை சொன்னா போல யாழ் சீரியஸா வந்திருக்கீங்க 2 பேர் கண்டிப்பா. அப்போ வந்துட்டு அந்த வகையில் வந்துட்டு அவையில சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணாங்க. அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு நான் தான் வந்து 3 சவரத்தையும் வந்துட்டு ஒண்டா வீடியோ போட போறோம். அதாவது வந்துட்டு செல்லக்கிளி அப்பா மற்ற வந்துட்டு அந்த அவர் அக்கால வந்துட்டு 3 சேர்ந்து வந்துட்டு வீடியோ போட போறோம். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ அதான் வந்துட்டு இது இருக்கும். என்னன்னு சொன்னா 3 சவரத்தையும் வச்சு கதை கேட்கல உங்களுக்கு நல்ல ஒரு பெம்பலாகவும் வந்துட்டு ஒரு நல்லா இருக்கும். அப்ப வந்துட்டு அவை உள்ள அன்பு சவரம் ஒரு சவரம் வந்துட்டு மிஸ் ஆயிடுற முதலே அது வந்துட்டு இருக்கட்டும். இன்னும் வந்துட்டு இங்க நல்லா இருந்தா சரி. ஓகே, இப்ப நாங்க வந்துட்டு கணக்க காய்ச்சி கொள்ளாம உள்ள போயிட்டு அவை வந்து அம்மாவோட காய்ச்சி கொண்டுக்கணும். இப்ப நாங்களும் போய் சேர்ந்து எப்பவுமே நம்ம என்னோட. ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனல்காரன் ஃபர்ஸ்ட் டைம் இருங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுக்க தெரியல. ஓகே, பெல் பட்டன் கொடுத்துருச்சுன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும். அம்மா நீங்க ஒன்று கதை கேட்க ஒன்றுமே கேட்கக்கூடாது. அவ கையில் இப்படி ஓகே, இந்த கதையோட விசேஷாக்கி போகுது ஆளுக்கு யோசனை. ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்க. இப்ப உள்ள போயிட்டு பார்க்கலாம். இவங்க நம்ம வந்து பார்க்க வந்ததுங்க சொல்லுங்க. இவர் வந்துட்டு அவன் அமௌண்ட்டுவா ரெண்டாவது நான் மூன்றாவது அதுக்கு முதல்ல அவன் மோசம் போயிட்டு அவன் மூத்தா. இப்ப இந்த குடும்பத்துல வந்து இருக்கிறாங்க இந்த 3 பேரும் தான். 4 சவரங்கள்ல 3 பேரும் இருக்கிறோம். ஆசையா கிடையாது இந்த வயசு. ஓகே, அப்ப வந்துட்டு சில இப்ப வருத்தம் பண்ணோம்னா வந்துட்டு பாக்குறாங்க வந்து வைக்கலாம். என்னதான் ஒரு வருத்தமா இருந்தாலும் இந்த முகத்துல வந்து சிரிப்பு போகாது, நக்கல் குணங்கள் அதுக்கு போய் விட்டு போகாது. அந்த அப்படிதான் நம்ம முந்தி குடி அப்படிதான் அவதான் வந்துட்டு நினைச்சிக்காரு. ஏன் அவாவே நாங்கள் அலுவலக இருக்கு வேற சொல்ல வருத்தம் உண்டு.
அவங்கெல்லாம் அப்படி இருக்கு. போன காலம் 5:40 இருந்தாங்க. 5:40 அதுதானே சாப்பிட்டுட்டு போகலான்டான். அது கூட அவங்க போகணும்னு சொன்னாங்களா அங்க நாங்கள் கோயில் விடலாம். ஏன்னா நான் பொங்கனி அம்மாள் அவங்க விரதம் முடிக்கிறாங்க. போய் சமைச்சு ஒரு கடையில் தோறும் பண்ணி சாப்பிடுவோம். வேற பேர பிள்ளை தவிர்த்துக்கிற அப்பப்பா காலையில அம்மம்மா காலையில அது பிள்ளைகள் அன்பா இருக்கு. காலையில காலையில கேட்டு வீடியோ பார்த்துருந்தா அனுமதிக்கு அதனால வேணாம். அப்போ இப்போ என்ன பிரச்சனைன்னா அந்த எனக்கு அந்த 5 கிராம் வந்து பார்த்தது லக்னோட பார்த்ததை இப்போ பார்த்தையும் பார்த்துட்டு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் அடைப்பு கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. 3 இடத்து தான் இருக்குது, அடைப்பு கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. அதனால் இங்கே செய்து கொள்ளையாது. ஒரு ஆப்ரேஷன் சொன்னாலும் அங்கே செய்கிறதுக்கும் சரியான க்ரௌட் ஆகுது. அந்த 3000 பேருக்கிட்ட ஆக்களை புக்கிங் இருக்கான். அப்படியே நீங்கள் வேறு ஒரு டாக்டரை பாருங்க என்று சொல்லி சரியாக வாங்கிட்டுருக்கிறோம். இப்போ எனக்கு 19 தேதி புதன்கிழமை கிளினிக்கு போயிட்டேன். அது 8 மணிக்கு போகணும் கிளினிக்கு போய் போகணும். அப்படியே இருக்கிறீங்களே சிங்கிலாண்ட வேலை நாளைக்கு கிருஷ்ணாவுக்கும் தெரியாது. கிருஷ்ணா வாங்கியாவது முதல் கூட எல்லாருக்கும் தான் தவிர பிள்ளைகளோ எல்லாருக்கும் கவலை தான். அப்போ அந்த அப்படி இருக்கிறீங்கள அப்போ இவர் கொஞ்சம் கண்டு குழம்பு காய்ச்சி தொக்கனோட காய்ச்சி கேட்கல அது 20 லட்சம் கேட்டதான். 20 லட்சம் கேட்டது கூட சொல்லி அப்படியே கலைச்சி போட்டு பார்த்தேன். என்னோட கலைக்கிறதுலே என்னோட தெளிவில் கலைச்சவங்க இப்படி கலைக்கணும் நம்ம அது சொல்லி சொன்னேன். சரி கலைச்சி கொண்டு வீட்டை வாங்கன்னு வச்சுக்கோன்னு சொல்லி அப்போ அவங்களோட தெரியும் வந்து எப்படி தான் கலைச்சார். இந்த மாதிரி பேர் தான் கலைச்சாச்சு. இப்போ வெளியான போகலாம் வந்து கேட்குறீங்களே. அப்போ நான் சொல்லுவேன் ஆப்ரேஷன் தான். அதாவது இப்போ திடீரென்று செய்ய வந்து இப்போ நான் கை வைத்தியம் மருந்தோட செய்யணும். இப்போ ஆப்ரேஷன் செய்ய ஒரு பயமா இருக்கிற மாதிரியும் எனக்கு வந்துட்டு ஒரு பதட்டம். அதில் வந்து செய்ய ஆப்ரேஷனை சொல்லிக்கிறாங்க. பாப்பு காலப்போக்கில் வந்துட்டு என்னன்று வந்துட்டு தெரியல. முடிவு 900 இந்த மாதிரி மேல் கட்டம் பண்ணி சொல்லியிருக்கிறேன். கடைசி முடிவுண்டு அப்படிதான் செய்ய போகணும். பரவாயில்ல செய்யணும். இப்போ திடீரென்று போன வேற இந்த கூட 2 நாள் 20 நாள் கிட்ட அதோட மகனோட கைது. புத்தகம் இல்லை. இப்போ புத்தகம் அதனால வந்து மாணவ சரியான விசாரணைக்கு தனக்கு ஒரு வருத்தம் இல்லையா 2000 சொல்லப்படுது. யார் வந்து வருத்தம் பார்க்க வந்தாலும் என்ன விசாரிக்கிறீங்க சொன்ன வருத்தம் தான் உனக்கு என்னதுக்காண்டி தெரியல. மற்றது நீங்கள் உங்களை யாரும் தெரியாமல் நினைக்கிறீங்க. அவர்கள் உடல் பயமுறை இருக்கிற உடல் கொஞ்சம் தாங்காது. உடல் செய்தால் நாளை நாங்கள் காண மாட்டோம். அது இருக்கிற நாளைக்கு இந்த மருந்து கை மருந்து சாப்பிடும். சரி ஆளுக்கு உண்மையிலே தெரியாது. அப்படியான விருப்பம் இருக்கிறது பயன்தான். நாளைக்கு மேலே உபயோகிக்க கொண்டு அப்புறம் எனக்கு பயமன்றதுக்காக இல்லை. இந்த கை பயிற்சியில் வந்து இப்படி மாறி இருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு பார்ப்போம். இப்படி பார்த்து முடிவு பண்ணால் கடைசியாக அந்த முடிவு எடுப்போம். அந்த பிள்ளைங்க மறந்து செய்தி அந்த அக்காவுக்கு அப்பாவுக்கு மாத்திரம் இல்லை. இன்னும் ஒரு அக்கறைக்கு நான் முடிவு வந்துட்டு இந்த மருந்த பாதிக்க ஒரு நம்பிக்கையில மாற மாட்டேன். அப்ப அவ கலைக்காம என்ன யோசிக்கிறீங்க நீங்க? அதை கழிச்சு உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் இல்லையே. அப்ப பிள்ளைங்க வந்து கேட்டா சொல்லுங்க. நீங்க ஒரு மாலை
மட்டும் பார்ப்போம் இந்த மாதிரி என்ன மாதிரி இல்ல அடைப்பன்றது வந்துட்டு வச்சுக்க கூடாது அதனால வந்து இதுதான் செய்யணும் தெரியுதா செய்யணும் படிச்சது அது உடனே செய்யக்கூடாது முந்தி நெஞ்சு கொடுத்திருந்தாரு நடக்க சொல்லிட்டு கூட நடந்து போன உடனே நெஞ்சு கொடுத்துனோட இடையில போன இடையில வளர்க்க அவர் அப்பைக்குள்ள வந்துட்டு நடந்து தெரிஞ்சு அப்ப வந்துட்டு இப்ப எல்லாம் அந்த நெஞ்சு குதல் நாகக்கலை எல்லாம் புருஷன் அந்த புருஷனை பாதிக்கவே இல்லை என்ன பாதிக்க அப்படி குத்து வந்து அந்த பயத்திலேயே அந்த கருத்து இல்லா போயிட்டு நாங்கள் பார்த்து செய்வோம் செய்யக்கூடாது பார்ப்போம் பார்த்து இந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் அது காசு காசை பற்றி அதுக்கு அவகாசம் கொடுத்து அவர் கொடுமை இறந்து பார்ப்போம். அப்போ நீங்கள் வந்து இருக்கிற வயிற்றுக்கு கொடுக்குற மாதிரி என்ன பிரச்சனை? அப்படியெல்லாம் என்ன பிரச்சனை மகனுக்கு அடைய நீக்கம் கவலைன்றது எனக்கு வேறு சாப்பாட்டுல இந்த பிரச்சனையே இல்லை நீங்க சாப்பாடு செஞ்சு கொடுப்பீங்களா இல்ல வாய் கடையை பிடிச்சிதான் சமையல் பண்ணலாம் இல்லையா அந்த காலத்துல சமைப்பாவோ அந்த அவரை நான் கல்யாணம் பண்ணி 16 வயது கட்டினா இப்போ 68 வயதாச்சு லவ் மேரேஜ் அம்மா தாகம் வந்து அம்மா கம்மியாக போகல தங்க போனதான் இல்லை சரி அப்ப உங்களுக்கு யார் சொல்லி தெரியும் வந்து கருத்தவங்க உங்களுக்கு தெரியும் செய்ய போக முன்னே அகல் வந்து பார்த்து சௌரங்கள் 3 பேரும் இருக்க காசுதான் சந்தோஷம். பேக் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போவேன் மாமா. நீங்க சிரிக்கலாமா நடுறீங்க இல்லையா நீங்க எங்க அப்ப நம்ம வந்துட்டு இப்படி சௌரங்கள் வந்துட்டு நேரில் வச்சு பார்க்க வந்துட்டு சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி 3 இருக்கீங்க போல வீடியோல வீடியோ மாத்திரம் வீடியோ இல்லாம 3 சேர்ந்து இருக்கிறேன் சொல்லலாமே எங்கட வீடு கொஞ்சம் சிறப்பா இருக்கு மாமா வந்த நாளையில சிரிச்சு சிரிச்சு கூட அன்னைக்கு இருந்து கொண்டு நாங்க 7ஆம் ஆண்டுல கழிச்சு கொண்டிருக்க தேங்காய் மம்படி தேங்காய் அரைக்கிறாங்க எனக்கு அரை கட்ட மாட்டேங்குது. அப்படி ஒரு சுறுசுறுப்பான ஆள் தான் நான் வந்துட்டு ஆளுக்கு இப்படி ஒரு கருத்தம் பெற பண்ணி நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல போயிட்டு இனி இல்ல நாங்கள் மனதில் என்னத்தை வச்சு பேசுறோமோ அதான் நடக்கிற ஒரு விஷயம். அது நாங்கள் போட்டு போகத்தான் இடம் இல்லை. இது வந்து சில பேர் பார்க்க ஒட்டுக்கிட்டே இந்த பொண்ணு பார்த்தா பொண்ணு
மாமா எங்கட வீட்டுக்கும் ஒரு கலகலப்பு தானே என்ன மாமா நாங்க 3 பேர் இருந்துட்டு இன்னைக்கு மாமா வந்திருக்கிறபடியா எங்களுக்கு அந்த சந்தோஷம் மாமா எங்களோட இருந்து மாமாக்கு அது ஒரு சந்தோஷம் வருத்தம் பண்றதுக்கு இடம் இல்லை நான் எங்க இருந்தா கூட எனக்கு இந்த அக்காவோட வந்து இருக்குமா போல சந்தோஷம் யாரோட கூட வராது அது நினைவு கூட ஒருக்கா வந்து 2 அக்கா இருந்ததுதான் இன்னும் சந்தோஷம் நாமளும் அக்கா தானே இவன் வந்து கொஞ்சம் விவரம் போல உண்டக்காக அப்படியே இருக்கிறான் அந்த காலத்துல உண்டக்காங்க யாரு பிரபல இருந்து உண்டக்கா புடிச்சா மட்டும் வந்துருங்க எந்த மக்களா இருந்தாங்க உண்மை சொல்றேன் அந்த காலத்துல இருந்து இப்ப கரைச்சி பம்பளை பக்கத்துல கையை பிடிக்க காண்டி உனக்கா சின்ன அப்படி இல்லை அந்த பக்கத்தை மடிவா நூற்றி கொண்டு வந்தீங்க குழந்தைதான் வீட்டுல குழந்தைதான் நடந்து போனா சிலக்கள் இங்க வாடா வாடான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா அதே மாதிரி யாரும் அக்கா சுதந்திரிக்கா அப்படி அந்த கலைப்பேச்சில வந்துட்டு பார்க்கவே நல்ல சந்தோஷமா இருக்கும் அதே இடத்துல வந்து 2-3 பேரை வந்து சேர்ந்து பார்க்கல வந்து இன்னும் ஒரு சந்தோஷமா இருக்குது சகோதரர்கள் அந்த வீடு தேடி வந்து பார்க்க வந்து மிருதம் பண்றோன்னு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துருக்கீங்க பஸ்ல தான் வந்து நீங்க பஸ்ல வந்து நீங்க பார்க்க ஆள் வாசல நீக்குது அப்ப வந்துட்டு பார்த்து சந்தோஷம் என்ன சரி நான் வீடியோ கண்டிப்பா வந்துட்டு நாங்கள் பார்க்க இந்த வீடியோ வந்து எடுத்துருக்கோம் காலகட்டத்தில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு பார்க்கக்கூடிய மேலே வந்துச்சு நல்ல ஏண்டா அண்டைக்கு வந்து நாங்கள் மடுக்கையில ஓகே இவ்வளவுதான் வந்து இந்த வீடியோ நிறைய கருத்துக்கள் வந்துட்டு மறக்காம ஃபோன் பண்ணுங்க மற்றும் வந்துட்டு பெம்பலா கதைச்சது வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு கதைக்கிறது வந்துட்டு பெம்பல் தான் சில வருத்தமான எப்படி காய்கறிகள் அப்படின்னு யோசிக்காதீங்க இப்படி சொல்லக்கூடாது நீங்க சொல்லக்கூடாது ஓகே இவ்வளவுதான் இந்த வீடியோ நீங்க கருத்துக்களை வந்து மறக்காம ஃபோன் பண்ணுங்க நீங்க சொல்ல போறீங்களே ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே ஓகே இதோட முடிச்சு கொள்வோம் பாய்.